வெல்கம் டு மிர்ச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல கேப்டன் மில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். தியேட்டர்ல நான் பார்த்த விஷயத்தை என்னால முடிஞ்சது நான் நரேட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கேப்டன் மில்லர். ஸோ படம் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை வந்து காமிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் முன்னாடி ஒரு வயசான பாட்டி உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 500, 600 வருஷமா இந்த கோவில்ல வந்து பிரச்சனை இருக்குது. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள்னால இந்த கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. கோரமரா அப்படிங்கிற ஒரு சாமி இருக்காங்க. அவங்க வந்து மக்கள் கஷ்டம் வரும்போது மக்களுக்கு வந்து இறங்கி உதவி பண்ணுவாங்க. இறங்கி நல்லது பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு சாமி கதை மாதிரி ஒரு ஒரு கதை வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு இருட்டான இடம் காமிக்கிறாங்க. அந்த இருட்டான இடத்துல ஒரு எல்லோ கலர் லைட்ல ஒரு போஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல கேப்டன் மில்லர் வாண்டட் அப்படின்னு இருக்குது. அவர் ஃப்ரெண்டு வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது அவங்க கூட்டாளியே காட்டி குடுத்துட்ட போல அப்படின்னு ஒருத்தர் வந்து காமிக்கிறாங்க. அவர் கேப்டன் மில்லர் யாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கட் பண்ண ஒரு சீன்ல வந்து தனுஷ் வந்து தனுஷ் தான் கேப்டன் மில்லரா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஜன்னல்ல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வெள்ளைக்காரன் போய் டப டப டபன்னு சுடுறாங்க. சும்மா வெறித்தனமா அந்த சீன் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மில்லர் யாரு? அவன் ஏன் இப்படி வந்து இவ்வளவு வெறித்தனமா இருக்கான்? அப்படிங்கிற ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ 1930க்குள்ள நடக்குது. அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து எப்படி அந்த கம்மலு, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே விஷுவலா அப்படி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஈசா அப்படிங்கிற கேரக்டர்ல ஈசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தனுஷ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு வந்து கோயிலுக்குள்ள வந்து போறாங்க. ஸோ திருட்டுத்தனமா கோயிலுக்குள்ள போறாங்க. அப்படி கோயிலுக்குள்ள போகும்போது அந்த ராஜாக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்கள அடிச்சு வெளிய துரத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அவங்களுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அவர் ஃப்ரெண்ட் அங்கங்க ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் காப்பாத்தி வந்து வெளிய விடுறாங்க. சோ ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. சோ நெக்ஸ்ட் டைம் வந்து மாறு வேஷம் போட்டு ஹீரோயின் வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஓடி போக ட்ரை பண்றாங்க. சோ அந்த ஹீரோயின் ஓடி போன்ற மாரி ஹீரோயின காப்பாத்தி வெளிய அனுப்புறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க கமிட் ஆயிருக்கான். சோ வேற ஒருத்தவன அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு கோவம் வந்து இருக்குது. ராஜாக்கள் வந்து நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து தனுஷ் அவர்களுக்கு இருக்குது. அப்ப வந்து நம்ம யார்கிட்ட அடிமையா இருந்தா என்ன? ராஜா கிட்ட அடிமையா இருந்தா என்ன? வெள்ளைக்காரன்ட்ட அடிமையா இருந்தா என்ன? அடிமையா இருக்கிறது இப்ப அடிமையா தான் இருக்கிறோம். அதே ராஜாக்கள் வந்து நம்ம கோயிலுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா வெள்ளைக்காரன் நம்மளுக்கு ஷர்ட் தரான், பூட் தரான் அப்படின்ட்டு ஒரு அந்த ஏஜ்க்கு ஏத்த மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. அவர் அண்ணன் கிட்ட வந்து சொல்றாரு. சோ பாத்தீங்கன்னா, இந்த அந்த அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே உள்ள விடல. சோ ராஜாக்கள் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமையா வச்சிருக்காங்க. அதே மாரி வெள்ளைக்காரன் இந்தியாவ அடிமையா வச்சிருக்கான். ஆனா வெள்ளைக்காரன்ட்ட போய் நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, வெள்ளைக்காரன் வந்து நம்மள நல்லபடியா பாத்துக்கிறான். நம்மளுக்கு மரியாதை குடுக்குறான். மரியாதை எனக்கு சுதந்திரம் அப்படின்ட்டு ஒரு நெறைய வீர வசனம்லாம் சொல்றாரு. அந்த வசனம் ரொம்பவே வேலிடா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. உடனே போயி இந்த கிராமம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெள்ளைக்காரன் ஆர்மில போய் ஜாயின் பண்றாரு. வெள்ளைக்கார ஆர்மில பாத்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ட்ரெய்னிங் பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து உடனே டக்குன்னு அலாரம் அடிச்சா உடனே எந்திரிச்சிரணும். எந்திரிச்சோன டக்குன்னு போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு டயத்துக்கு வந்து படுத்துறணும். அப்படி படுக்கலைன்னா டக்குன்னு வெள்ளைக்காரன் எழுந்து போய் சத்தம் போடுறான். ஸோ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏத்த மாரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது. பயங்கரமா அந்த ட்ரெய்னிங் ஆர்மி ட்ரெய்னிங்ல வந்து காமிக்கிறாங்க. ஸோ வெள்ளைக்காரன் வாங்க நான் உங்களுக்கு ஒரு வேலை குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போறான். அப்படியே கூட்டம் கூட்டமா போறாங்க. அப்படி கூட்டம் கூட்டமா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சுதந்திர போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது. அமைதியான வழியில வந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அத பார்த்தோன வந்து வெள்ளைக்காரன் வந்து எல்லாத்தையும் இங்க வச்சு ஷூட்டிங் பொசிஷன் நிக்க வைக்கிறான். அப்பத்தான தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு இதாவுது. ரொம்ப அப்படியே பயங்கர டென்ஷன் ஆறாரு. வந்தோனே, "ஏய் சுட சொல்ல மாட்டாங்களா?" அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. உடனே வந்து ஃபயர் அப்படின்னு வெள்ளைக்காரன் வந்து கத்துறான். உடனே வந்து டப் 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 டப்ன்னு எல்லாத்தையும் சுடுறாங்க. இவருக்கு வந்து அப்படியே அப்படியே நடுங்கி போகுது. ஒரு அப்பாவி மக்கள எப்படி நம்ம சுடுறது அப்படின்ட்டு வெள்ளைக்காரன் பூட்ஸ், ஷூ குடுக்குறான் அப்படிங்கிற ஒரு மரியாதை குடுக்குறான் அப்படின்னு நினைச்சு அவர் ஆர்மிக்கு போயிருப்பாரு. அங்க போனா அங்க வேற ஒரு விஷயம் நடக்கும். வெள்ளைக்காரன் அப்பாவி மக்கள சுட சொல்றாங்கிறப்ப அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிரும். அப்படியே வேர்க்கும். கண்ண மூடிட்டு வேற வழி இல்லாம சுடுவாரு. சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பேர வந்து சுட்டே சாவடிப்பாங்க. ஒரு அப்பாவி மக்கள, அமைதி வழியில போராடின மக்கள வந்து சுட்டே வந்து சாவடிப்பாங்க. அத பார்த்து தனுஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஒரு விரக்தி ஆயிரும். அப்படியே கையெல்லாம் அப்படியே அப்படியே அவருக்கு நடுங்கும். அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியில, ஒரு கில்ட் ஃபீல்ல ரொம்ப அவர் சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆக்டிங்ல வந்து பயங்கரமா நடிப்பாரு. இந்த கையெல்லாம் அப்படி நடுங்குற சீன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பண்ணியிருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து, "என்ன இப்படி போய் நம்மள வந்து கொலை பண்ண வச்சுட்டாங்கன்னு" சொல்லிட்டு அவர் கில்ட் ஃபீல் அவர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருவாரு. இவரும் சூசைட் பண்ணிட்டு சாவலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த வெள்ளைக்காரன கொண்டு சூசைட் பண்ணி சாவலாம்ன்னு நினைக்கும்போது, டக்குனு ஒரு ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்துவாங்க. உடனே வந்து 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 நம்ம வந்து இதுல இருக்கக்கூடாது. இந்த ஆர்மில இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிருவாரு. அங்கருந்து ஓடி போய் ஒரு கொள்ளைக்கார கும்பல்ல வந்து ஜாயின் பண்ணிருவாரு. கொள்ளைக்கார கும்பல்ல ஜாயின் பண்ணி நெறைய வெள்ளைக்காரன சுட்டு தள்ளுவாரு. நெறைய வந்து கொள்ளையடிப்பாரு. இப்படி கொள்ளையடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவர் கிராமத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்த ரகசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரிய வந்து, அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த ரகசியத்த வந்து திருடிட்டு எடுத்துட்டு போயிருவான். ஸோ வெள்ளைக்காரன் இருக்கும்போது ராஜாக்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ராஜாக்கள் வந்து வெள்ளைக்காரன்ட்ட இருந்து அந்த ரகசியத்த மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவரோட இவரோட உதவிய தேடி வந்து போவாங்க. யாரு? கேப்டன் மில்லரோட உதவி வந்து தேடுவார். இவர் வந்து கொள்ளைக்கார கும்பல்ல இருக்கிறதுனால நல்லா டெவலப் ஆயிருவாரு. இவரோட உதவி வந்து தேடி போவாங்க. ஸோ இவரோட உதவிய தேடி போய் பார்த்தா
இவருக்கிட்ட வந்து சில டீலிங்லாம் பேசுவாங்க. ரூ. 1,00,000 தரேன் அப்படி இப்படின்னு டீலிங்லாம் பேசுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த சேசிங் சீன் வந்து பயங்கரமா எடுத்திருப்பாங்க இன்ட்ரோவுக்கு முன்னாடி. ஸோ 5 வேன் போகும். வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா, பெரிய இந்த டுபு 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 டுபுன்னு சுட்டுட்டே இருப்பான். ஸோ பெருசா பாம்பு போடுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடமா ஒவ்வொரு இடமா தப்பி 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 ஒவ்வொரு லாரிக்கு அடியிலயும் ஒரு பாம்பு போட்டு லாரி வந்து பிளாஸ்ட் பண்ணுவாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, விறுவிறுப்பா வந்து எடுத்திருப்பாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லா வந்து சுட்டுட்டே இருப்பாங்க. இவங்க ஜீப்ல போவாங்க. அவங்க பெரிய வேன்ல போவாங்க. ஸோ அந்த அந்த இந்த சுற்றுற சீன் ஆகட்டும், இந்த மேக்கிங் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ விஷுவலா அந்த பார்க்குற பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ட்ரீட்டா இருந்தது. ஸோ விஷுவல் ட்ரீட்டா வந்து அந்த படம் இருந்தது. அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆ அவர் அவர் அந்த ஒரு பைக்ல ஒரு புல்லட் மாரி ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்ல வந்து ஃபோர்ஸா வந்து போயிட்டே இருப்பாரு. ஸோ போயிட்டே இருக்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உட்காந்து பெரிய அந்த புல்லட்டா இருக்கறதுல ஃபுல்லா வந்து சுட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சீன் சேசிங் பண்றதாகட்டும், அந்த பிளாஸ்ட் பண்ற சீனு. ஸோ படத்துல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடுறது, விதவிதமான துப்பாக்கி காமிக்கிறது, பாம் பிளாஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் வந்து படத்துல ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபைனலா ஒரு வெள்ளைக்காரன கொல்லும்போது சொல்லுவாரு, கவர்னரோட பையனா வந்து வெள்ளைக்காரனா இருப்பாரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து பொக்கிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு, நான் இந்த மாரி ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ட்ட சொல்லுச்சு, என்ட்ட ஒண்ணு கேட்டுச்சு. அத நான் செய்யணுமா, செய்ய வேண்டாமா அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவன் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவான். அவன் என்ன கேட்டான்னா, அவன் உசுர தான் கேட்டான்னு சொல்லிட்டு, அந்த வெள்ளைக்காரன சுட்டுட்டு, அங்கருந்து அந்த புதையல எடுத்துட்டு, பைக்ல எடுத்துட்டு வேகமா போயிருவாரு. இவரோட கூட்டாளிங்கலாம் பின்னாடி வந்து பார்க்கும்போது, ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல சிலோன் வந்து எழுதியிருக்கும். ஸோ இப்பதான் இன்டர்வல் வந்து போடுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு உள்ள வந்ததுக்கப்புறம் படம் போடுறாங்க. படம் போக பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் காணோம். கேப்டன் மில்லர் எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் எல்லாம் குரூப்பா சேர்ந்து அந்த கிராம மக்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தனா சுட்டு சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாவமா, ரொம்ப கொடூரமா வந்து எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல பின்னாடி இருக்க ராஜாக்கள் வந்து ஜாலியா உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்கான். இந்த கிராம மக்கள் தானே சாவறான்னு சொல்லிட்டு ராஜாக்கள் வந்து ஜாலியா வந்து சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் எங்க எல்லாம் ஃபுல்லா தேடும்போது, அப்போ ஒருத்தர் சொல்றாரு, கேப்டன் மில்லர் சிலோன் போயிட்டான் அப்படிங்கிறாரு. ஸோ சிலோன் வந்து திரும்பி கேப்டன் மில்லர் வந்து இந்த கிராம மக்கள காப்பாத்துறதுக்காக இங்க வராரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி நெறைய பேர கொலை பண்ணியிருக்கான். அத பார்த்தோனே அப்படியே சோகத்துல அப்படியே கண்ணீர் விடுறாரு. கண்ணீர் விட்டதுக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் வந்து இவங்கள எப்படியாவது திரும்பி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இருக்க கன்னு, வெப்பன்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டப டப டபன்னு சுடுறாரு. அது சுட்டுது டப டப டபன்னு பயங்கரமா சுடுறாரு. அவங்களும் சுடுறாங்க, இவங்களும் சுடுறாங்க. மாத்தி மாத்தி சுடுறாங்க. சுட்டுட்டே இருக்காங்க மாறி மாறி. அப்புறம் அப்படியே வந்து நடந்து போறாங்க. போய் ஒரு வே அ ப ஒரு வேன்ல ஏறுறாங்க. வேன்ல ஏறுனோனே ஒரு பெரிய ஒரு இத எடுத்து ஒரு புல்லட் மாரி எடுத்துட்டு, அத வச்சு புஃப்ன்னு சுடுறாரு. சர்ருன்னு போய் அந்த வேன்ல போட்டு வேன் டப்புன்னு பாம் பிளாஸ்ட் ஆகுது. அப்ப வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா, அவரு மூஞ்சி பூரா வந்து கோரமா மாறிருது. கோரமா ஆனோனே அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். இவன எப்படியா பழி வாங்கணும். கேப்டன் மில்லர் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு 700 பேர் அந்த குழுவோட இவன எப்படியா பழி வாங்கணும்னு திருப்பி வராங்க. இந்த இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோயிலுக்குள்ள வந்து பாதுகாப்பா மக்கள வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் அவங்களோட கூட்டாளி எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன கல் வழியா உள்ள போகணும்னு நெனைக்கிறாங்க. அந்த நேரத்துல ராஜா வராரு. ராஜா வந்து ஹீரோயின் சுட்டு சாவடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டைலாம் வருது. அப்ப அந்த கோயிலுக்குள்ள வந்து மக்கள் வந்து கொண்டு போறாங்க. இப்ப எந்த கோயிலுக்குள்ள 600 வருஷமா மக்கள் வந்து உள்ள விடாம வச்சிருந்தாங்களோ, அந்த ராஜாக்கள் குடும்பம் வந்து உள்ள விடாம வச்சிருந்தாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ராஜாக்கள் அவங்க அந்த நேரத்துல வந்து அந்த ராஜாக்கள வந்து கடைசி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொலை பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த ராஜாக்கள் முன்னாடியே அந்த மக்கள் எல்லாருமே உள்ள போவாங்க. ஸோ 600 வருஷமா உள்ள போகாத அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து உள்ள போவாங்க. அப்படி உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிராம மக்கள்ல வந்து ஒருத்தர் வந்து மில்லர்ட்ட வந்து கேட்கறாங்க. கேப்டன் மில்லர்ட்ட கேட்கறாங்க. "எப்பா ஈசா நாமலாம் உள்ள போலாமா? அப்படின்னு கருவறைக்குள்ளலாம் நம்ம போலாமா?" அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உடனே சொன்னாங்க, "எந்த சாமி வந்து உள்ள வரக்கூடாதுன்னு எந்த சாமியும் சொல்லல. அதனால நீங்க உள்ள வாங்கன்னு" சொல்றாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப மாஸா இருக்குது. ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இருட்டுல விஷுவல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 700 பேர் அந்த குழுவோட வருது. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும் தனியா அங்கருந்து ஓடி வராரு. பயங்கரமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த ஷூட் பண்ணிட்டு பயங்கரமா அப்படி ஊன்னு கத்துவாரு. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 700 பேர் கொண்ட குழு வராங்க. குழு வந்து இப்படி வரிசையா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைனல் சீக்வென்ஸ்ல ஒரு பெரிய போர் மாரி காமிச்சிருக்காங்க. டப்பு டப்புன்னு மேல டாப் ஆங்கிள்ல இருந்து காமிக்கிறாங்க. ஒரு 6 பாம் தொடர்ச்சியா வெடிக்குது. டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சு நெறைய பேர் கீழ விழுறாங்க. அப்புறம் ஃபைட்டிங் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது. 2 பேரும் மாத்தி 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 ஷூட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில அவங்க அண்ணன் இறந்து போனான்னு நெனச்சிருப்பாரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் வந்திருப்பாரு. ஆர்மில அவரோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா வந்து சண்ட போடுறாங்க. பயங்கர வெடிகுண்டு, ஷூட் பண்றது. அந்த துப்பாக்கி பேர் என்னன்னு தெரியல. ஸோ ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி டப்புன்னு அந்த இது பண்றது. ஸோ பிளாஸ்ட் பண்றது. அந்த காலகட்டத்தில யூஸ் பண்ண வெவ்வேறு விதமான துப்பாக்கி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ துப்பாக்கிய ஷூட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, படத்துல நெறைய இருக்குது. பாம் பிளாஸ்ட் ஏகப்பட்ட பாம் பிளாஸ்ட் இருக்குது. எண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல அவ்ளோ பாம் பிளாஸ்ட் இருக்குது. ஸோ ஃபைனலா வெள்ளைக்காரன ஜெயிச்சு கேப்டன் மில்லர் வந்து அந்த கிராம மக்கள வந்து காப்பாத்துறாரு. ஸோ கிராம மக்களையும் காப்பாத்துறாரு. அதே நேரத்துல அந்த கிராம மக்கள வந்து அந்த கோயிலுக்குள்ளயும் போக வைக்கிறாரு. அதோட பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத, அது ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஃபைனலா காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைனலா காமிக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த சிலையோட உருவம், அந்த சிலையோட கெட்டப்பும், இவரோட கெட்டப்பும் வந்து சேமா வந்து இருக்குது. ஸோ ஃபைனலா இந்த படத்த வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இதே நேரத்துல
இளவரசின்னு ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து மெட்ராஸ் வந்து போயிருப்பாங்க. அந்த கேரக்டர் கிட்ட இந்த கணக்கு பிள்ளை அந்த மாதிரி எடுபிடிங்கலாம் போய் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட வேலை செய்றவங்க எல்லாம் போய் வந்து இந்த மாதிரி உங்க 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 பொண்ணு உங்களோட ரிலேஷன்ல அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபைனல் சீக்வன்ஸ் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஃபைனல் சீக்வன்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது எனக்கு ஞாபகம் வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு நரேட் மாதிரி நான் பண்ணேன். ஸோ இதான் இந்த படத்தோட கதை. ஸோ இது நான் சும்மா அப்படியே நான் தியேட்டர்ல நான் பார்த்தது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய சீன் வந்து விட்டு போச்சு. நிறைய அந்தந்த சீன் நிறைய சீன் வந்து விட்டு போச்சு. எனக்கு ஞாபகப்பட்ட சீன் வந்து நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ மேக்கிங் மேக்கிங் பிளஸ் மியூசிக் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பைக்ல போற சீனு கூட பாத்தீங்கன்னா, அவ்வளவு மியூசிக்ல வந்து அப்படியே ஹைப்ல வந்து தூக்கி போட்டுருக்காங்க. தூக்கி காமிச்சிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்தோட ஒரு நம்பர் 1 பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லயும் அந்த கோவமா, அப்ப அந்த மூஞ்சி அந்த நைட் நேரத்துல அந்த டான்ஸ் ஆடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்ப வந்து முகம் பூரா திருநீர் பூசிட்டு, அவ்வளோ கோவமா அப்படி பார்ப்பாரு. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா, அவரோட பார்வை ரொம்ப ஒரு வெறித்தனமா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஆக்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷோட ஆக்டிங் இந்த படம் டாப்ல ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் வராரு. ஸோ அவரோட ஆக்டிங் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அது போக பாத்தீங்கன்னா, அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நெறைய சின்ன சின்ன ஆக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவங்கவங்க ரோல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அது சுதந்திர போராட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த 1930கள்ல அந்த இடம் எப்படி இருக்கும்? மனுஷங்க எப்படி டிரெஸ் பண்ணியிருப்பாங்க? அது எல்லாத்தையும் விஷுவலா நம்ம கண் முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புனித் ராஜ்குமார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா, ஒரு போராளியா வந்து காமிச்சிருக்காங்க. அவரு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இது மாரி நெறைய ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸுமே நம்ம சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா, கதை வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஒரு கதையா இருந்தாலும், அது சாதாரண ஒரு கதையா இருந்தாலும், அந்த கருத்த விஷுவலைஸ் பண்ண விதம் வந்து அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். மேக்கிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல அந்த சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த கேப்டன் மில்லர் படத்த வந்து சொல்லலாம். ஸோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அந்த துப்பாக்கி சுடுறது வந்து ரொம்ப அதிகமா காமிச்சிருக்காங்க. துப்பாக்கி சுடுறது, பாம் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா காமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் மைனஸா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒருத்தரே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 தடவ அவரு கோவத்துல அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஸோ துப்பாக்கி சுடுற சீன்லாம் கொஞ்சம் கம்மி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாரி சீன்லாம் எனக்கு நெகட்டிவா பட்டுச்சு. மத்தபடி ஓவரால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஸோ கதை வந்து இவ்வளவுதான். நான் சொன்ன கதை இவ்வளவுதான். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுக்கிற மாரி செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ஸோ மத்தபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வாட்சபிள் தியேட்டர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம இந்த கேப்டன் மில்லர் படத்த வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்பாயிலர் தான். ஸோ நான் பார்த்த விஷயத்த அப்படியே நான் ஷேர் பண்றேன். இது விமர்சனம் கிடையாது. ஒரு நரேஷன் மாரி கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முயற்சி செய்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.